வணக்கம். நீங்க எங்க கூட பகிர்ந்துக்கிட்ட ஒரு மூலத்த இன்னைக்கு நாம இன்னும் கொஞ்சம் ஆழமா அலசப் போறோம். இது சிவாரம்ங்கிற யூடியூப் சேனல்ல இருந்து எடுத்த அருட்பெருஞ்சோதி அகவலின் நாம சங்கீர்த்தனம் பத்தின ஒரு காணொளி. இது கேட்கும்போதே அந்த அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதிங்கிற சொற்றொடர் திரும்ப திரும்ப மனசுல ஓடிட்டே இருக்கு. ஆனா நம்ம நோக்கம் அந்த வார்த்தையை மட்டும் பார்க்கறதில்ல. அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அந்த ஆழமான அர்த்தத்தை புரிஞ்சுக்க முயற்சி பண்றதுதான். சரி, இதை எங்கிருந்து ஆரம்பிக்கலாம்? நீங்க சரியா கவனிச்சீங்க. அந்த மந்திரம் திரும்ப திரும்ப வர்றது ஒரு தியான நிலைக்காக இருக்கலாம். ஆனா உண்மையிலே சுவாரஸ்யமான விஷயம் அது இல்ல. ஒவ்வொரு தடவ அருட்பெருஞ்சோதின்னு சொல்லும்போதும், அதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ ஒரு சின்ன விளக்க வரி வருது. ஓ! ஒரு பூவோட இதழ்கள ஒவ்வொன்னா பிரிக்கிற மாதிரி. அந்த வரிகள் தான் அந்த பெரிய கருத்தோட ஒவ்வொரு பரிமாணத்தையும் நமக்கு காட்டுது. அது வெறும் மந்திரம் இல்ல, அது ஒரு வழிகாட்டி. ஆமா. அதுதான் எனக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அருட்பெருஞ்சோதின்னு சொன்னதும் ஏதோ பிரம்மாண்டமான, நம்ம கை கெட்டாத ஒரு விஷயம் தான் பொதுவா தோணும். ஆனா, இந்த காணொளியோட ஆரம்பத்திலேயே ரொம்ப எளிமையா, கருணையோட வாழ்ற பாதை தான் அந்த ஜோதின்னு ஒரு வரி வருதே. இது என்ன அந்த பெரிய தத்துவத்த ரொம்ப சாதாரண வாழ்க்கையோட இணைக்கிற ஒரு முயற்சியா? நிச்சயமா. இது தற்செயலான வரி இல்ல. ரொம்பவே திட்டமிட்டு வைக்கப்பட்ட முதல் படி. ம். பல தத்துவங்கள் எங்கேயோ வானத்துல இருந்து ஆரம்பிக்கும். ஆனா இது நம்ம கால் தரையில படுற இடத்துல இருந்து ஆரம்பிக்குது. அது என்ன சொல்லுதுன்னா, நீங்க அந்த பெரிய ஒளிய தேடி எங்கேயும் போக வேணாம். சரி. அடுத்தவங்க மேல நீங்க காட்டுற கருணையில, அந்த இரக்க குணத்துல அந்த பாதை ஆரம்பிக்குது. அந்த பாதையே அந்த ஒளிதான் சொல்லுது. அப்போ இது ஒரு செயல் சார்ந்த தத்துவம்னு சொல்லலாமா? அதாவது வெறும் சிந்தனையோ நம்பிக்கையோ இல்லாம நம்மளோட அன்றாட செயல்கள்ல இது எப்படி வெளிப்படுத்துறோங்கிறது தான் முக்கியம்னு சொல்லுதா? ஆமா. அந்த பாதைங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். பாதைனா என்ன? நாம நடக்க வேண்டிய ஒன்று. ஆமா. அது ஒரு செயல். ஞானம், பக்தி மாதிரி பல வழிகள் இருந்தாலும், இது செயல் வழிய. அதுவும் கருணைங்கிற செயலை மையமா வைக்குது. ஏன்னா, கருணைங்கிறது நமக்கும் இன்னொரு உயிருக்கும் வச்சிருக்கிற பிரிவினைய உடைக்கிற முதல் படி. ஓ! நான் வேற, நீ வேறங்கிற எண்ணம். அதேதான். அந்த எண்ணம் அழியிற இடத்துல தான் ஆன்மீகம் தொடங்குது. அது ரொம்ப அழகா அடியிலே இது சொல்லிருது. நீங்க சொல்றது ஒரு முக்கியமான விஷயத்தை எனக்கு ஞாபகப்படுத்துது. ம், அப்போ இதுல பயணம் வேற, சேர வேண்டிய இடம் வேறன்னு இல்லையா? ம். கருணையோட நடக்கிற அந்த பயணமே அந்த ஒளியா இருக்குன்னா, ஒவ்வொரு அடியுமே ஒரு வகையில இலக்கு தானே! மிக அருமையான கேள்வி. நீங்க அதோட மையத்தை பிரிச்சிட்டீங்க. இது தூரத்தை குறைக்குது. சரி. அந்த ஒளி எங்கோ தூரத்துல இல்ல. நீங்க கருணையோட ஒரு அடி எடுத்து வச்சா, அந்த அடியிலேயே அந்த ஒளி இருக்குன்னு சொல்றது. அது ஒரு மிகப்பெரிய மனமாற்றம். இது அந்த தத்துவத்தை யாருமே அணுகக்கூடியதா மாத்துது. இதுக்கு படிப்பு தேவையில்ல, செல்வம் தேவையில்ல. கருணையான ஒரு மனசு இருந்தா போதும். சரி. இந்த பாதைங்கிற கருத்தோட இது நின்னுடல. அதுதான் இங்க ஆச்சரியம். இந்த பாதை எங்க போகுது, எதால ஆனதுன்னு சொல்லும்போது தான் நம்மளோட பொதுவான சிந்தனையை இது மொத்தமா உடைக்குது. காணொளில இகநிலை பொருளாய் அருட்பெருஞ்சோதினோ, உடனடியா பரநிலை பொருளாய் அருட்பெருஞ்சோதினோ அடுத்தடுத்த வரிகள் வருது இல்லையா? ஆமா, அங்கதான் இதோட உண்மையான பிரம்மாண்டம் தெரிய ஆரம்பிக்குது. ஆமா. இப்போ அதோட பார்வை தனிப்பட்ட மனிதனோட கருணையிலிருந்து மொத்த பிரபஞ்சத்துக்கும் விரிவடையுது. வாங்க அந்த ரெண்டு வார்த்தைகளையும் கொஞ்சம் பிரிச்சு பார்க்கலாம். இகநிலைனா என்ன? இந்த உலகம். நாம பாக்குற, தொட்டு உணர்ற எல்லாம். ஆமா. இந்த மேஜை, மரம், மனிதர்கள், இந்த பௌதீக உலகம். அப்போ பரநிலைனா இதுக்கு நேர் எதிரா இருக்கணுமே. அதாவது நம்ம கண்ணுக்கு தெரியாத, புலன்களுக்கு அப்பாற்பட்ட ஆன்மீக உலகம், கடவுள், பரம்பொருள்னு நாம சொல்ற விஷயங்களா? சரியா சொன்னீங்க. பொதுவா நம்ம மனசு இந்த ரெண்டையும் ரெண்டு தனித்தனி பெட்டியில போட்டு வைக்கும். ஆமாம். இது உலக வாழ்க்கை, அது ஆன்மீக வாழ்க்கை. இது வேலை, அது வழிபாடு. ஒன்னு வேணும்னா இன்னொன்னு விடணும் தான் நம்ம பழக்கப்படுத்தப்பட்டிருக்கோம். ஆனா இந்த வரிகள் என்ன பண்ணுது? அந்த ரெண்டு பெட்டியையும் ஒன்னா உடைச்சு போட்டு ரெண்டுமே ஒண்ணுதான்னு சொல்லுது. ஓஹோ! அந்த ஜோதி நீங்க பாக்குற இந்த உலக பொருளாவும் இருக்கு, அதுக்கு அப்பாற்பட்ட பரம்பொருளாகவும் இருக்குன்னு ஒரே மூச்சுல சொல்லுது. இது ஒரு பெரிய சிந்தனை தாவல். அப்ப ஆன்மீகம்னா உலகத்தை விட்டுட்டு காட்டுக்கு போறது இல்ல. இல்ல. இந்த உலகத்திலேயே நாம பார்க்கிற ஒவ்வொரு பொருள்லயுமே அந்த ஆன்மீகத்தை பாக்குறதுன்னு அர்த்தம் வருதா? இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே. ஒரு கல்ல எப்படி பரம்பொருளா பார்க்க முடியும்? இங்கதான் ஒரு அழகான உதாரணம் நமக்கு உதவும். ஒரு கடலையும் அதிலிருந்து வர்ற அலையையும் கற்பனை பண்ணிக்கோங்க. சரி. அலைக்கு ஒரு குறிப்பிட்ட உருவம் இருக்கு. அதுக்கு ஒரு தொடக்கம், ஒரு முடிவு இருக்கு. அது நம்ம கண்ணுக்கு தெரியுது. அதுதான் இகநிலை. ம். ஆனா அந்த அலை உண்மையில என்ன? அது கடல் நீர் தான். கடல்ங்கிறது ரொம்ப பெரிய, உருவம் இல்லாத, எல்லையில்லாத ஒன்று.
அது பரநிலை. சரி. இப்போ சொல்லுங்க, அலையையும் கடலையும் பிரிக்க முடியுமா? அலை இல்லாம கடல் இருக்கலாம். ஆனா கடல் இல்லாம அலை இருக்க முடியுமா? முடியாது. அலைங்கிறது கடலோட ஒரு வெளிப்பாடு தானே. அதுதான். இந்த வரிகளும் அதே சொல்லுது. இந்த உலகம், இந்த இகநிலைங்கிறது அந்த பரம்பொருளோட ஒரு வெளிப்பாடு. ஒரு அலை மாதிரி. ரெண்டுக்கும் மூலப்பொருள் ஒண்ணுதான். அதனால அந்த ஜோதி இந்த உலகப் பொருளாகவும் இருக்கு, அந்த மூலப்பொருளாகவும் இருக்கு. ஓ. இது பிரிவினைகளை பார்க்காம எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற இணைப்பை பார்க்க சொல்லுது. இந்த அலைக்குதல் உதைகடல் தெளினா புரிய வைக்குது. இது நாம உலகத்தை பார்க்கிற விதத்தையே மாத்தக்கூடியது. ஆனா எனக்கு இன்னொரு கேள்வி வருது. இந்த வரிகள் ரெண்டையும் இணைக்கிறதோட நின்னுடுச்சா இல்ல அதுக்கும் மேல போகுதா? சொல்லுங்க. ஏன்னா அடுத்ததா வர்ற ஒரு வரி என்னை இன்னும் கொஞ்சம் யோசிக்க வைக்குது. இரண்டின் மேற்பொருளாய் அருட்பெருஞ்சோதின்னு சொல்லுது. முதல்ல அது ரெண்டும்னு சொல்லிட்டு இப்ப அது ரெண்டுக்கும் மேலன்னு சொல்றது ஒரு முரண்பாடு மாதிரி தெரியலையா? இது ஒரு அற்புதமான கேள்வி. ஏன்னா இதுதான் இந்த தத்துவத்தோட உச்சத்துக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. இது முரண்பாடு இல்ல. இது நம்ம சிந்தனையோட எல்லையே இன்னும் கொஞ்சம் விரிக்கிற முயற்சி. எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? முதல் படியில நம்ம மனசுல இருக்கிற பிரிவினையை உடைக்குது. அதாவது உலகம் வேற, கடவுள் வேறங்கிற பிரிவினைய. ரெண்டையும் இணைச்சு ரெண்டுமே அதுதான்னு சொல்லுது. சரி, அது புரிஞ்சுது. ஆனா நம்ம மனசுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. அதுக்கு எல்லாத்தையும் ஒரு வரையறைக்குள்ள, ஒரு பெட்டிக்குள்ள அடக்கணும். ஆமா. இப்போ அது ஓகே, அப்போ அருட்பெருஞ்சோதிங்கிறது இகமும் பரமும் சேர்ந்த ஒரு விஷயம்னு ஒரு புது பெட்டியை உருவாக்கிடும். சரி. அந்த பெட்டியையும் உடைக்கிறது தான் அடுத்த வரி. இரண்டின் மேற்பொருள்னு சொல்றது மூலமா நீ உருவாக்குன இந்த புது வரையறைக்குள்ளேயும் நான் அடங்க மாட்டேன், நான் அதுக்கும் அப்பாற்பட்டவன்னு சொல்லுது. ஓ, அப்போ இது நம்மளோட புரிதலுக்காக கொடுக்கப்படுற படிகள் தானே தவிர அந்த உண்மையா அவ்வளோதானே இல்ல. அதாவது அலை கடல்னு நாம புரிஞ்சுக்கிட்டாலும் நீர்ங்கிற தத்துவம் அந்த ரெண்டு உருவங்களையும் விட பெரியது. அது மாதிரி தானா? மிகச்சரியா சொன்னீங்க. நம்ம மொழியால, நம்ம சிந்தனையால அந்த முழு உண்மையை ஒருபோதும் பிடிச்சிட முடியாது. நாம போடுற எல்லா சட்டங்களையும் அதை தாண்டி நிற்கும். முதல்ல பிரிச்சு பார்க்காதேன்னு சொல்லுது. அப்புறம் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு பேரும் கொடுக்காதே, அது எல்லா பேர்களையும் கடந்ததுன்னு சொல்லுது. இது நம்மளோட புத்திய அதோட எல்லைக்கே கொண்டு போய் சிந்தனைய நிறுத்திட்டு உணர்ந்து பார்ன்னு சொல்ற மாதிரி இருக்கு. இந்த பிரபஞ்ச பார்வை வரையறைகளை கடந்த நிலைன்னு பேசும்போது இது ரொம்பவே தத்துவார்த்தமா நம்ம கிட்ட இந்த விலகி போற மாதிரி ஒரு உணர்வு வருது. ஆனா அடுத்ததா வர்ற ஒரு வரி மறுபடியும் எல்லாத்தையும் நம்ம கிட்டே கொண்டு வந்து சேர்க்குது. அகமர பொருந்திய அருட்பெருஞ்சோதிங்கிற வரி. ஆமா, இதுதான் இந்த நாம சங்கீர்த்தனத்தோட அமைப்புல இருக்கிற ஒரு மேஜிக். மேஜிக்கா? ஆமா, அது உங்களை பிரம்மஞ்சத்தோட எல்லைக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்கேயே விட்டுடாடு. மறுபடியும் உங்க இதயத்துக்குள்ளேயே கூட்டிட்டு வந்துடும். அகம்னா உள்ள நம்ம மனசு, நம்மளோட இருப்பு. அமர பொருந்துதல்னா முழுமையா ஒன்றி போறது, கரைஞ்சிடுறது. ஒன்றி போறதுங்கிற அனுபவத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? அது ரொம்பவே உயர்வான நிலையாச்சே. இத விளக்க இன்னொரு எளிய உதாரணத்தை பார்க்கலாம். ஒரு டம்ளர் தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரி. அதுதான் அந்த பரம்பொருள். அதுல நீங்க ஒரு ஸ்பூன் சர்க்கரையை போடுறீங்க. அந்த சர்க்கரை தான் நான்ங்கிற நம்மளோட தனிப்பட்ட அகந்தை. ம். ஆரம்பத்துல சர்க்கரை துகள்கள் தனியா தெரியும். ஆனா நீங்க அதை கலக்க ஆரம்பிச்சதும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த சர்க்கரை கரைஞ்சி தண்ணியோட ஒன்னா கலந்துரும். அதுக்கப்புறம் இதுதான் சர்க்கரைன்னு உங்களால தனியா சுட்டி காட்ட முடியுமா? முடியாது. ஆனா அதோட இனிப்பு அந்த தண்ணி முழுசும் இருக்கும். அதேதான், அந்த சர்க்கரை காணாம போகல. அது தண்ணியோட தன்மையாவே மாறிடுச்சு. அதுபோல நான்கிற தனிப்பட்ட உணர்வு கரைஞ்சு அந்த பிரபஞ்ச பேருண்மையோட இனிப்பா, அதோட ஒரு பகுதியா அதாவே மாறிடுற அனுபவம் தான் அகமர பொருந்துதல். வாவ். வெளியில நீங்க தேடின அந்த பிரம்மாண்டமான ஜோதி உங்களுக்குள்ளேயே ஒரு அனுபவமா இருக்குன்னு இது உணர்த்துது. அப்போ இந்த நாம சங்கீர்த்தனத்தோட முழு அமைப்பையும் ஒன்னா வச்சு பார்த்தா இது வெறும் புகழ்ச்சி பாடல் இல்ல. இது ஒரு படிப்படியான வழிகாட்டுதல். ஆமா, முதல்ல கண்டேங்கிற பாதையில நடக்க சொல்லுது. அப்புறம் நீ நடக்கிற இந்த உலகமும் அதுக்கு அப்பாற்பட்டதும் ஒண்ணுதானும் உன் பார்வைய விரிவுபடுத்துது. அதுக்கப்புறம் இந்த வரையறைகளுக்குள்ளேயும் அந்த உண்மை சிக்காது, அது எல்லாத்தையும் கடந்ததுன்னு உன் சிந்தனைய விடுவிக்குது. கடைசியா இவ்ளோ பெரிய உண்மைய நீ வெளியில தேட வேண்டாம், அது உனக்குள்ளேயே ஒரு அனுபவமா இருக்குன்னு உள்ளுக்குள்ள திருப்புது. இது ஒரு முழுமையான ஆன்மீக பயிற்சி மாதிரி இருக்கு. மிகச் சரியான தொகுப்பு. இது ஒரு கற்பித்தல் முறை. நாம வழக்கமா தனித்தனியா பார்க்கிற எல்லாத்தையும், எதையெல்லாம்? பாதை,
இலக்கு, இந்த உலகம், பர உலகம், தனிப்பட்ட நான், பிரபஞ்ச உண்மை, இது எல்லாத்தையும் அருட்பெருஞ்சோதிங்கிற ஒரே தாயில கோர்க்குது. இதனால இது ஒரு குறிப்பிட்ட மதச்சடங்கா இல்லாம ஒரு விரிவான உலகப் பார்வையா, ஒரு வாழ்க்கை நெறியா மாறுது. அப்போ இந்த மூலத்திலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, அருட்பெருஞ்சோதிங்கிறது ஒரு நிலையான பொருள் இல்ல. அது ஒரே நேரத்துல பல விஷயங்களா இருக்கு. ஆமா. அது பாதையாவும் இருக்கு, சேரும் இடமாவும் இருக்கு. இந்த உலகமாகவும் இருக்கு, உலகத்தை கடந்ததாவும் இருக்கு. ம், அது வெளியில இருக்கிற பிரபஞ்சமாவும் இருக்கு, நமக்குள்ள இருக்கிற அனுபவமாவும் இருக்கு. இந்த எல்லா பிரிவுகளையும் அது ஒண்ணா இணைக்குது. ஆமா. அதுதான் இந்த ஆய்வோட சுவாரஸ்யமான முடிவு. இது ஒரு முரண்பாடு மாதிரி நமக்கு தோணலாம். ஆனா அது என்ன சொல்ல வருதுன்னா, பிரிவினைகள் எல்லாமே நம்ம மனசோட உருவாக்கம். உண்மையில எல்லாமே ஒன்னோட ஒண்ணு இணைஞ்சிருக்கு. எல்லாமே அந்த ஒரே ஒளியோட வெவ்வேறு ரூபங்கள் தான் உணர்த்துது. இந்த உரையாடல் ரொம்ப ஆழமான சில சிந்தனைகளை தூண்டுது. அப்போ உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை. இந்த நாம சங்கீர்த்தனம் சொல்ற மாதிரி நாம நம்ம வாழ்க்கையில உருவாக்குற பிரிவினைகளை ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கலாம். நல்லது கெட்டது, சரி தவறு. நான் மற்றவர்கள், ஆன்மீகம், உலகியல்னு நாம எவ்வளோ சுவர்களை எழுப்பியிருக்கோம். இந்த எல்லா பிரிவுகளையும் கடந்த ஒரு ஒருங்கிணைந்த பார்வை உங்களுக்கு கிடைச்சா, அது இந்த உலகத்தை பற்றியும் உங்களைப் பற்றியும் நீங்க வச்சிருக்கிற கண்ணோட்டத்தை எப்படி மாற்றக்கூடும்? இதை சற்று யோசித்து பாருங்க.